ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம அல்வா தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷத்தில் சுலபமான முறையில் நம்மளும் அல்வா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.25 அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு கலரும் மாறணும், அதே மாதிரி கோதுமை மாவோட வாசனை நம்மளுக்கு வரணும். அப்படி வாசனை வரும்போது தான் நம்ம ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கிற பாகை சேர்க்கணுங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நான் பாகு சேர்த்துக்கிறேன். பாகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுற்றி கிண்டி விடுங்க. நல்லா பேனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. நான்ஸ்டிக் பேனில், அதனால் நல்லா சுருள கிண்டுங்க. இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி. நல்லா மேலே கொஞ்சம் முந்திரி, பாதாம் எல்லாம் தூவி பசங்களுக்கு சாப்பிட கொடுங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.